பாட்டை கேட்டாலே எங்களுக்கு அப்படியே ரச்சகன் படத்துல வர நாகராஜனா சார் மாதிரி அப்படி முறுக்கேறுது சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கே கொஞ்சம் முறுக்கு. இந்த ஆட்டமா தேரோட்டமா பாட்டு வரும்போது மன்சூர் அலிகான் சாரும் இவரும் ஒரு டான்ஸ் போடுவாங்க கமலா தியேட்டர்ல, அட்டகாசமா இருக்கும். ஆட்டமா பாட்டமா சாங்க்கு ரம்யா கிருஷ்ணன் ஞாபகம் என்னோட ஞாபகம் நிறைய பேருக்கு வருது. முதல்ல இந்த அவார்டு வாங்குறதுக்கு நான் ரொம்ப அவார்டு வாங்குற டைம்ல யாரோ ஃபோன் பண்றாங்க சார் உங்களுக்கு? வைஃப் என்ன கேட்டீங்க சார்? வைஃப் சொல்லி என்ன பேசணும்ன்றதே மறந்துட்டீங்களா சார்? வைஃப் ஃபோன் பண்ண உடனே கொஞ்சம் எல்லாம் மறந்து பதறி போயிட்டாரு. சின்ன மருமகளில் வந்து என்ன ஒரு ராஜாங்கம்னு சொல்லி கூப்பிடுறாங்களோ அந்த மாதிரி வேல் படம் வந்து என்னைக்கு வந்ததோ 2008ன்னு நினைக்கிறேன். அன்னையிலேருந்து என்னை வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் இருக்க பாதி பேர் இன்னும் சித்தப்பான் தான் என்னை கூப்பிட ஆரம்பித்தாங்க. இந்த படம் எல்லாம் மதுரையில் எடுத்து தான் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்தது கேம்பகோலாவில் தான் எடுத்தது. பின்னாடி எல்லாமே கிராஃபிக். எங்களுக்கு அங்கே ஒரு பெரிய ப்ராப்ளமே என்னென்னா, என் கையிலேயே வந்து பம்ப் இருக்கணும், நானும் டைலாக் பேசுவேன், நான் தான் அமுத்தணும், கரெக்டாக அப்படி திரும்ப அந்த பிளட்டு வரணும், இது எல்லாமே நான் தான் பண்ணணும். அது ஃபோட்டோ ஒன்று வரும், அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள் சார். அப்பா அதாவது நான் நடிகனா ஆவனான்றதெல்லாம் நானே நினச்சி பார்க்காதது. நான் ஒருத்தர் நிற்கிறேன், எனக்கு சுற்றி இருக்க 10 ஆர்டிஸ்ட் எனக்கு ஒவ்வொரு ஆங்கிள் ஒவ்வொன்றும் சொல்ல வந்தது எல்லாம் போயிடுச்சு. ஒரே ஒரு டைலாக்கு அதுவே என்னால் பேச முடியும். சுத்தமாக தமிழ் பேச கற்றுக்கிட்டேன். ஒரு கலைஞர் கையாலேயே நான் அவார்டு வாங்கினேன். அது என்னால் மறக்க. ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் 2024 டைட்டில் ஸ்பான்சர் சத்யா. சத்யா என்றாலே சந்தோஷம்தான், வழங்குகிறோம் சந்தோஷத்தை வாங்கும் போதும் வாங்கிய பிறகும். பவர்ட் பை ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ், கோ பவர்ட் பை பிரிஸ்டா உமன்ஸ் வேர், அனைத்திலும் பெஸ்டா. பிரிஸ்டா இன்னர்வேர்ஸ், லெகிங்ஸ் அண்ட் நைட்டிஸ். அசோசியேட் ஸ்பான்சர் சௌபாக்யா கிச்சன் அப்ளையன்சஸ். ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் லலிதா ஜுவல்லரி மார்ட், கார்டியா கிரவுண்ட் ஆயில், டேஸ்டியா ஹெல்தியா. LIC ஒவ்வொரு நொடியும் உங்களுடன். ரூஃபிங் பார்ட்னர்ஸ் ஜெராமே சன் ஃபைபர் ஷீட் ஏஜென்சிஸ் திருச்சி. பாதுகாப்பு பலம் ஜெராமேயின் தரம். சேவிங்ஸ் பார்ட்னர் ரூபி ஏபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையான வளர்ச்சி. டெக் பார்ட்னர்ஸ் Snapdragon, India's #1 premium chipset brand. Automobile partner VinFast VF7 VF6. Health partner SRM Prime Hospital Ramapuram, restoring lives. OOH partner Next Advertising Solutions, think outdoor, think next. Metro partner Mudra OOH, exclusive concessionaries for metro pillars and hotels in Chennai. DOOH partner Skyrams Outdoor Advertising, grow beyond sky. Hospitality partners Feathers, Radha Hotel. இப்போ நம்ம பார்க்க போற கேட்டகரி ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஃபேவரட் அப்பா. ஃபேவரட் அப்பா கேட்டகரிக்கு அந்த விருதை வழங்க போற அந்த நபர் யார் அப்படின்னா, ஒரு கமர்ஷியல் சினிமா அப்படின்றத நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். அந்த கமர்ஷியல் சினிமா எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது கமர்ஷியல் சினிமா எடுக்கிற டைரக்டர்ஸ்க்கு தான் தெரியும். ஸோ அப்படி தன்னோட ஃபிலிமோகிராஃபில பயங்கரமான ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்ஸை கொடுத்த ஒரு டைரக்டர் தான் நம்ம கூப்பிட போறோம். ஸோ அவரோட இந்த பிளாக் பஸ்டர் பஸ் ஊர் ஊரா தான் டிராவல் பண்ணோம். ஸோ திருப்பாச்சி, சிவகாசி, திருப்பதி, திருவண்ணாமலை, திருத்தணி அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த நான் சொல்ற மாதிரி இந்த பிளாக் பஸ்டர் பஸ் வந்து ஊர் ஊரா டிராவல் பண்ணி நம்மளை என்டர்டெயின் பண்றதுக்கு என்னைக்குமே தவறுனது கிடையாது. இப்போ நடிகராகவும் பல படங்களை வந்து சாரை பார்க்க போறோம். குறிப்பா இப்ப சமீபமா வந்த ஒரு ப்ரோமோல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா வாவ் சொல்ல வச்சது. சோ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பிளாக் பஸ்டர் டைரக்டர் பேரரசு சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சார், இந்த பாட்டை கேட்டாலே எங்களுக்கு அப்படியே ரச்சகன் படத்துல வர நாகராஜனா சார் மாதிரி அப்படி முறுக்கேறுது சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கே கொஞ்சம் முறுக்கு இருக்கு. அப்படியே பாத்தீங்களா? அப்படிதான் சார் இருக்கு. ரீசெண்டா நீங்க நடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நாம கூட ஒரு வெப் சீரிஸ்ல வந்து கிளைமேக்ஸ் சீன்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணோம். உப்பு புலி காரம்ல நீங்க வந்து லாயரெல்லாம் வந்து நடிச்சீங்க சார். சோ டைரக்ஷன் ஒரு பக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது சார்? நானும் நடிச்சேன் சார் அதுல. ஒரு கோ ஆக்ட்ரஸ் நீங்க ரெண்டு பேரும். சார் ஆமாங்க. சோ சார், அதாவது டைரக்ஷன்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து நடிப்பு அப்படியே களம் இறங்கி இருக்கீங்களே, அதுக்கு என்ன காரணம் சார்? நடிப்புங்கிறது சும்மா அது ஒப்புக்கு தான், அது உள்ள தொழில் சார். எவ்வளவு படத்துல நீங்க கேமியோல வருவீங்க? நடு ஆக்சுவலி டைரக்ஷன் பண்றது ஈஸி, இப்போ தெரிஞ்சு போச்சு. ஓ, டைரக்ஷன் பண்றது ஈஸி, அப்ப நடிப்புன்றது கஷ்டம்னு சொல்றீங்க? இப்போ கஷ்டம். ஏன்னா இயக்குனருங்கிறது நம்ம
என்ன வேணுமோ கேட்டு வாங்கிடுவோம். இப்போ அப்படி இல்லை, இயக்குனருக்கு எப்படி வேணுமோ அந்த நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு நாளோட ஒன்மோர் போனாலே இங்கே நடிக்கிறது. நம்ம அங்கே ஒன்மோர் அப்படின்ட்டு ஒரு 5-6 தடவை கேட்போம். அப்போ கெத்தாக இருந்துச்சு. இப்போ இன்னும் டைம் கேட்கும்போது சத்து போயிடுது. அதனால் இப்போ கொஞ்சம் நடிப்புங்கிறது அது தனி திறமை. அது வந்து இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டோம். நடிக்க போது தான் அது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு கேரக்டர் அதுவும் இயக்குனருக்கு பிடிச்ச மாதிரி அவருக்கு நிறைவு வர மாதிரி நடிக்கிறங்கிறது பெரிய விஷயம். சூப்பர் சார். அந்தந்த காலத்தில் இறங்கும்போது தான் அதை பற்றி அருமை தெரியும். ஆக மொத்தம் நீங்க நடிப்பை பத்தி இவ்வளவு சொல்லும் போது ஏதோ வெயிட்டா ஒண்ணு நாங்க எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த படம் ப்ரோ கோட். அதுல வந்து டிஜேவா சார், ஒரு டிஜேவா ஒரு போட்டோ சார். அந்த படத்துல என்ன மாதிரி சார் கேரக்டர் உங்களுக்கு? இல்ல இந்த ப்ரோமோக்கு மட்டும் தான் டிஜேவா இல்ல படம் ஃபுல்லா டிஜேவா? ப்ரோமோல உள்ளது இல்ல, படத்துல வேற கேரக்டர். படத்துல வேற கேரக்டரா சார்? அத சொன்னோம்னா டைரக்டர் தூக்கிடுவாரு. அது மீண்டும் சஸ்பென்ஸ் மீண்டும் பண்ணுவோம். சூப்பர் சார். சார் இப்போ சமீபமா கேப்டன் பிரபாகரன் வந்து ரீ-ரிலீஸ் பண்ணாங்க. கேப்டனோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து அதை நம்ம தியேட்டர்ல மிஸ் பண்ண, அந்த வயசுல பார்த்துருக்க மாட்டோம், இந்த வயசுல பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. அப்போ அந்த என்ஜாய் பண்ண வரிசையில ஒரு 10 பேர் எடுத்தோம்னா டாப் 10ல சார் வந்து முதல் இடத்துல இருப்பாரு. குறிப்பா அந்த ஆட்டமா தேரோட்டமா பாட்டு வரும்போது மன்சூர் அலிகான் சாரும் இவரும் ஒரு டான்ஸை போடுவாங்க கமலா தியேட்டர்ல. அட்டகாசமா இருக்கும், பயங்கரமான வைரல். சார் அந்த அப்ப என்ன மனநிலையில சார் இருந்தீங்க? படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம டைரக்டர்ல ஆகலப்பா, சார் ஆடியன்ஸ் தான். அப்போ உள்ள மனநிலைக்கு இப்போ வந்துட்டோம், அவ்வளோதான். ஒரு இயக்குனரா அப்படிலாம் மைண்ட் நினைக்கல. பட் ரிலீஸ் ஆகும்போது எப்படி என்ஜாய் பண்ணணுமோ அந்த அந்த இதுக்கு இந்த ஃபிளாஷ் போயாச்சு அப்படியே. அந்த இதுதான் இளமை காலத்துக்கு திரும்பியாச்சு. ஒரு ஃபேனா இறங்கி அப்படியே வைப் பண்ணிருக்கீங்க. சூப்பர். இப்போ பார்த்தா ஆட்டமா பாட்டமா சாங்க்கு ரம்யா கிருஷ்ணன் ஞாபகம் என்னோட ஞாபகம் நிறைய பேருக்கு வருது. அப்படியே போச்சு. எனிவே சார், ஸோ இப்போ ஒரு அவார்ட் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க. அண்ட் உங்களோட சேர்ந்து we would also like to call ரூபி ஏபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்லேருந்து மிஸ்டர் ஆர் சந்திரசேகரன் சேர்மேன், மிஸ்டர் வி.ஏ. துரைசிங்கம் எம்டி, மிஸ்டர் எஸ். ரஞ்சித் குமார் ஜேஎம்டி ஆஃப் ரூபி ஏபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனி. ஓகே, ஸோ சொன்ன மாதிரி ஃபேவரட் அப்பா கேட்டகரியில யாருக்கு அவார்ட் அப்படிங்கறத எல்இடில பார்க்கலாம். ஃபேவரட் அப்பா 2024ஆம் ஆண்டின் ஃபேவரட் அப்பா விருதை சின்ன மருமகள் தொடரில் நடித்து வரும் OAK சுந்தர் அவர்களுக்கு வழங்கி மகிழ்கிறது ஆனந்த விகடன். ஒரு gift உங்களுக்காக சார். Thank you so much. Thank you. சார், ஃபேவரட் அப்பா அப்படின்னு வந்து வார்த்தையால சொல்லிட்டோம். ஆனா பாக்குறதுக்கு வந்து நீங்க அப்படி இல்லவே இல்லை சார். பயங்கர ஃபிட்டா, பயங்கர ஸ்மார்ட்டா, செம்மையா இருக்கீங்க. அந்த சீக்கிரட்டையும் சொல்லிட்டு அப்படியே வந்து அவார்ட் வாங்கினதை பத்தி ஒரு சில வார்த்தைகள். முதல்ல இந்த அவார்டு வாங்கினதுக்கு நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். சார் அவார்டு வாங்குற டைம்ல யாரோ ஃபோன் பண்றாங்க சார் உங்களுக்கு? வைஃப் நாங்க வேற சார் அட்டெண்ட் பண்ணிருக்கலாமே சார். சார் சார் அட்டெண்ட் பண்ணுங்க சார். இல்லங்க வேணாம். என்ன கேட்டீங்க சார்? அவார்ட் வாங்குன பத்தி ஒரு சில வார்த்தை. என்ன சார் வைஃப் சொல்லி என்ன பேசணும்ன்றதே மறந்துட்டீங்களா சார்? வைஃப் ஃபோன் பண்ண உடனே கொஞ்சம் எல்லாம் மறந்து பதறி போயிட்டாரு. சார் ஒண்ணுமே இல்ல சார். அவார்ட் வாங்கிருக்கீங்க, ஒரு சில வார்த்தைகள்ல சொன்னோம். இப்போ வைஃப் பத்தி ஏதாவது சொல்ல வந்தா கூட சொல்லலாம் சார். இல்ல முதல்ல அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த அளவுக்கு போய் நம்ம நடிச்சுட்டு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க தான் உறுதுணையாக இருந்திருக்காங்க. விகடன் இந்த அவார்டு எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய நன்றி. அதாவது சொல்லுவாங்க சின்ன திரையில் வந்து இந்த மாதிரி ஒரு அவார்டு கிடைக்குதுன்றது பெரிய விஷயம். சினிமாலனா ஒரு கேரக்டர்னா சார் கூட இப்போ நீ போலீஸ் ஆஃபீஸர் பண்ணியிருக்கேன், திருத்தணி படத்தில் பண்ணியிருக்கேன். ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னால் அது நல்ல போலீஸ் ஆஃபீஸர், இத்தனை சீன் வரும், இப்படி நடிக்கணுன்றத ஒரு ஆர்டர் போட்டு கொடுத்துருவாங்க. பட் சீரியலை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நம்மளுடைய கேரக்டர் என்னன்றது டே 1ல் வந்து பாசிட்டிவாக இருப்போம், டே 2 ஒரு 1 மந்த் கழிச்சோன்னா ஒரு வில்லனாக மாறிடுவோம், அதுக்கப்புறம் காமெடியனாக கூட இருக்கலாம், அதுக்கப்புறம் என்னவா போகுன்றது தெரியாது. ஸோ அன்னன்னைக்கு வர சீனை பொறுத்து அன்னன்னைக்கு நடிக்கக்கூடியது தான்.
ஸோ அப்படி நடித்து கிடைக்கக்கூடிய இந்த விருதுன்றது உண்மையிலே பெரிய விஷயம் தாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பர் சார். பேரரசு சார், ஒரு சில வார்த்தைகள் சுந்தர் சார் பற்றி. நடிகர் கொடுத்த விட நண்பருக்கு கொடுத்தது தான் எனக்கு பெருமை. நம்ம என் படத்தில் நடிச்சிருக்கிறாரு. ஸ்பாட்டில் நடிகர்னு சிலர் இருப்பாங்க, டைலாக் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டு போயிடுவாங்க. இவர் அப்படி இருக்க மாட்டார். அப்போவே பெட்டராக என்ன பண்ணலாம், இவர் சீன் முடிஞ்சால் போக மாட்டார், அங்கேயே இருப்பார். அதை ஒரு நடிகருக்கு உள்ள அழகு அப்படின்னா, மற்றவங்க நடிக்கிறாங்க, அவங்க எப்படி நடிக்கிறாங்க, நம்ம எப்படி கவுண்டர் கொடுக்கணும், இது அதில் இருக்கணும். அந்த மாதிரி நடிகர் தான் சுந்தர் சார். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா ஒரு சினிமா பாரம்பரியமிக்க குடும்பத்திலேருந்து வந்தவர். எந்த ஒரு நிமிஷம் கூட அந்த மாதிரி இவர்கிட்ட பார்க்க முடியாது. ஒரு சாதாரண புதுசாக வராங்க, நடிக்க வராங்களா, அந்த மனநிலையே இருப்பார். அதோட பிரதிபலன் தான் இன்றைக்கி ஆனந்தவுடன் விருது இவருக்கு கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள் சார். சார் அதாவது தேங்க்ஸ் சார். என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னீங்களே சார். ஆஸ் அ ஃப்ரெண்டா அவரை பற்றி எங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு சீக்ரெட்டோ ஏதாவது ஒரு விஷயம் எங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுமா? அது சீக்ரெட் எப்படி சொல்கிறது? அப்புறம் டேரக்டர் தான் சொல்லக்கூடிய சீக்ரெட் ஏதாவது, தெரியாத விஷயம் ஏதாவது? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சீக்கிரத்துக்கு தான் ஒரு வெளிப்படை நாள் தானே சொல்கிறேன். பிடிச்ச விஷயமே திரும்ப சொல்கிறதான். சிலது ஒரு பெரிய குடும்பத்தில் வந்தாலே அந்த பந்தா கொஞ்சம் வெளிப்பட்டுரும். ஆமாம். உட்கார தோணில் இருந்து அவங்க ஒட்ட மாட்டாங்க, எல்லாம் இருக்கும். இவர் அது துளியோட இருக்காது. சாதாரண இந்த வாய்ப்பு கேட்டு வருவாங்கல்ல, அதோட மோசமாக இருப்பார் இவர். அவள் பணிவு பணிவு இருக்காரு என்கிட்ட. ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா, கேமராவுக்கு முன்னாடி நடிப்பேன், பின்னாடி எனக்கு நடிக்க வராது. சாரே நிறைய வாட்டி சொல்லியிருக்காருங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள், அவ்வளோதான். எனிவே தேங்க்யூ ஸோ மச் பேரரசு சார். உங்கள் ஃப்ரெண்டுக்காக வந்து அவருக்காக அவார்ட் ப்ரெசென்ட் பண்ணதுக்கு நன்றி. இந்த விகடன் அவார்டுங்கிறது நம்ம வந்து இப்போ தமிழ் ஃபீல்டில் வந்து நேஷ்னல் அவார்டு, ஸ்டேட் அவார்டு, அது வாங்குறது எவ்வளோ பெருமை நினைக்கிறாங்களோ, இன்றைக்கி ஒவ்வொரு நடிகர்களும் விகடன் அவார்டு வாங்கிட்டாலே பெரிய அங்கீகாரமாக இன்றைக்கி நினைக்கிறாங்க. இது வரைக்கும் எனக்கு கிடைக்கலங்கிறதையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா சீக்கிரம் வாங்கிடுவேன், அது வேறு விஷயம். வேறு ரூட்டில் போய் அதுக்கான படங்கள் எடுக்கணும். கண்டிப்பாக சார். ஆமாம், கண்டிப்பாக எடுக்கணும். வாழ்த்துக்கள். இல்லை, உண்மைதாங்க. விகடன் அவார்டு கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயம் தான். ஆக்சுவலாக நான் வந்து சின்ன வயசுலேருந்து விகடன் புத்தகம் இல்லாமல் எங்கள் வீடு இருந்ததே கிடையாது. இப்போ வாரம் என்ன இருந்தாலும், என்ன டாப்பிக்காக இருந்தாலும் விகடனில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நிறைய விஷயங்கள் வெளியில் போகிறது. இப்போ கூட இந்த ட்ரம்ப் விஷயங்களாக இருந்தாலும் சரி, பல விஷயங்கள் அதில் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து வருஷ நாட்டு ஜமீன் கதை முதற்கொண்டு நான் படிச்சிருக்கேன். அதான் எல்லாமே அப்பப்போ இருக்கிறது, அப்படி படிச்சிருந்தேன். அப்பேற்பட்ட இந்த விகடன் அவார்டு எனக்கு கிடைச்சது ரொம்ப 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 சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். பேரரசு சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிரசன்டிங் த அவார்டு. உங்கள் ஃப்ரெண்டுக்காக எங்களுக்காக வந்து பிரசன்ட் பண்ணதுக்கு நன்றி சார். சார் நீங்க இருங்க. சுந்தர் சார் ஸ்டே பேக். அதாவது இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன மொமெண்ட் சார். அது என்னன்னு நம்ம சொல்றதுக்கு பதிலாக நம்ம பார்த்துடலாமா? எல்இடிலேயே பார்த்துடலாம் சார். அங்க பாருங்க சார். ஆஹா சார், என்னன்னா அதாவது உங்களுடைய கேரக்டர்ல இந்த மீசை மட்டும் வந்து எவ்வளவு வித்தியாசமா இருக்கு ஒவ்வொரு படத்துலயும் அப்படின்றத நாங்க அனலைஸ் பண்ணிருக்கோம் சார். ஒவ்வொரு கேரக்டர்லயும் வந்து அப்படியே டோட்டல் சேஞ்ச். முறுக்கு மீசை, வெள்ளை கலர் மீசை, என்னென்னமோ மாதிரியான மீசைகள். இது ஒரிஜினலா இதுக்காக உரம்லாம் போட்டு வளர்ப்பீங்களா, இல்ல என்ன சீக்ரெட்? எப்படி சார் ஒவ்வொரு கெட்டப்க்கு பின்னாடி இருக்கிற மெமரி? ஒரு உண்மையை சொல்லட்டுமா, அதில் மேக்ஸிமம் ஒட்டு மீசு தான். சார் ஆனா எல்லாம் பர்ஃபெக்ட்டா ஆக்சுவலாக விருமனில் வந்து சொந்த மீசை வச்சுருக்கேன். வேல் படத்தில் வந்து அது ஒட்டு மீசை. அது இது விசுவாசத்தில் சொந்த மீசை, அது வேங்கை. இது கிடாரியில் சொந்த மீசை தான். கிடாரியில் சொந்த மீசைக்கு உரம்லாம் போடுறது இல்லைங்க. அந்தந்த சார் ஐ எம் லேடி, ஐ டோன்ட் நோ சார், அதனால தெரியாம கேட்டேன். பரவாயில்ல. ஆனா சொன்ன மாதிரி இதுக்கு உங்களுடைய ஃபேவரட் பிக்சர் இதுல எது சார்? என்னோட ஃபேவரட் பிக்சர்னா வேல் படம் தாங்க. வேல் படத்தோட இன்றைக்கும் வெளியில் எங்கே போனாலும் வந்து இப்போ எப்படி வந்து சின்ன மருமகளில் வந்து என்ன ஒரு ராஜாங்கம்னு சொல்லி கூப்பிடுறாங்களோ, அந்த மாதிரி வேல் படம் வந்து என்னைக்கு வந்ததோ 2008ன்னு நினைக்கிறேன். அன்னையிலேருந்து என்னை வரைக்கும் சூர்யாவோட ரசிகர்கள் இல்லை, எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் இருக்க பாதி பேர் இன்னும் சித்தப்பான்னு தான் என்னை கூப்பிட ஆரம்பித்தாங்க. அந்த சித்தப்பான்ற ஒரு நேம் வந்து எனக்கு நின்னதுக்கு காரணமே அந்த வேல்ன்ற படத்துல தான். சூப்பர் சார். அப்போ சித்தப்பா, இப்போ அப்பா. அடுத்ததுல யார் வரப்போறாங்க, என்ன வரப்போகுதுன்றத பார்த்தலாம் சார். என்னன்னா ஐகானிக் சீன் ஆஃப் யோர்ஸ் சார். இது லைஃப்ல மறக்க முடியாத ஒரு படம். ஆக்சுவலாக
ராசி அழகப்பன் சார் வந்து என்னை கூப்பிடும்போது டைரக்டரை மீட் பண்ணோம், வாங்க ஒரு படம் பண்ண போகிறீங்கன்னு தான் கூப்பிட்டாங்க. ஓகே. டேரக்டர்னா யாரும் தெரியாது சார், நான் இந்த டைம் இல்லை சார் எனக்கு. அப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம். நான் ஈவினிங் ஐயோ அப்படிலாம் நாளைக்கு மார்னிங் வாங்க அப்படின்னா நாளைக்கு மார்னிங்ன்றது போனால் அப்போ அவர் வீட்டுக்கு போன பிறகு தான் தெரியும் எனக்கு கமல் சார் அப்படின்றது. ஸோ என்னைக்கு நான் அந்த காம்பவுண்ட் உள்ளே போனனோ அன்னையிலேருந்து சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கேமரா, லென்ஸ், ஆங்கிள், ஸ்பாட்டு, உங்களுக்கு ஷாட் எப்படி பிரிப்பாங்க, எந்த ஆங்கிளில் கேமரா வைப்பாங்க, முதற்கொண்டு கதை எல்லாமே அன்னையிலேருந்தான் நான் கொஞ்சம் மாறினேன். சினிமாக்குள்ளே ஒரு சினிமா இல்லாமல் ஒரு ஆளாக நான் மாறினது அன்னைக்கு தான். நேச்சுரல் ஆக்டிங்கும் எனக்கு ஓரளவுக்கு வந்து அதில் கூட ஒரு கமல் சார் ஒரு இதில் சொல்லியிருப்பார், அபிராமி மேடம் நடிக்கும்போது கேப் விட்டு விட்டு பேசிகிட்டு இருப்பாங்க டைலாக்ல பேசும்போது. அப்போ சொன்னார், இல்லை இல்லை இது லைவ் டப்பிங்கு, இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும், டப்பிங்க்கு பேசுகிற மாதிரி பேசக்கூடாது, கேப் விடாமல் எமோஷன் வந்தால் எப்படி பேசணும், அதெல்லாம் நான் அங்கே கற்றுக்கிட்டது தான். அங்கே அது மாதிரி ஷார்ட்ஸை வந்து சீன் பேப்பரில் வந்து அந்த ஷார்ட்ஸ் பிரிக்கிறது முதற்கொண்டு எங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ எங்களுக்கு நாளைக்கு என்ன ஷெடியூல்ன்றது இன்றைக்கி சீன் பேப்பர் வந்துடும். ஈவினிங் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு, ஃபஸ்ட் டைமில் அது ஒரே ஒரு வாட்டி தான் அந்த படத்தில் மட்டும்தான் நாளைக்கு எடுக்க போகிற சீனை இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock மேலே பேக்கப் ஆனதுக்கு பிறகு அந்த சீனை நாங்கள் நடிப்போம். அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒரு ரிஹர்சல் மாதிரி எல்லாம் பண்ணி பார்த்து பெட்டர்மெண்ட் அதில் ஏதாவது நாளைக்கு வந்து நாங்கள் அதில் சில டைலாக்ஸ் சொல்லலாம், சார் இப்படி நான் பண்ணுறேன் சார், அதை சொன்னால் கூட அவர் ஏற்றுப்பார். அடுத்த நாள் எங்களுக்கு பண்ணும்போது அது ரொம்ப ஈஸியாக இருந்தது எங்களுக்கு. ஓகே, லைவ் ரெக்கார்டிங், லைவ் டப்பிங் அப்படிங்கும்போது சார் கண்டிப்பாக நிறையா வாட்டி வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கல்ல சார்? ஒரு ஒரு இந்த படம் நடித்தப்ப மறக்க முடியாத கமல் சாரோட இருக்கிற ஒரு மெமரி, அந்த லைவ் டப்பிங் மெமரி பற்றி சார். லைவ் டப்பிங்கிறது கொஞ்சம் அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த படம் எல்லாம் மதுரையில் எடுத்து தான் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அப்போ இருக்க நிறைய பேருக்கு தெரியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்தது கேம்பகோலாவில் தான் எடுத்தது. பின்னாடி எல்லாமே கிராஃபிக் தான். எங்களுக்கு அங்கே ஒரு பெரிய ப்ராப்ளமே என்னென்னா, ஏர்போர்ட்டுன்னா ஒவ்வொரு ஷாட் நாங்கள் முக்கியமான ஷாட் வந்து ரொம்ப எமோஷ்னலாகவோ இல்லை ஏதோ நடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளைட் ஒன்று போயிடும் கிராஸ் பண்ணி ஃப்ளைட்டு சத்தம். ஸோ அந்த சவுண்டு தான் எங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அப்போ நாங்கள் ஒரு ஃபுல் சீன் முடித்தாலும் மறுபடியும் அந்த ஃப்ளைட் வராமல் இருக்கிறது ஒன் மோர் மறுபடியும் போகும். அது எங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. அப்படியே சிலது வந்து ஓகே ஆகிருக்கும், சில சீன்ஸ் உடனே ஆன்லைன் எடிட்டிங். ஸோ பின்னாடியே கேரவனில் போய் பார்த்துட்டு இந்த ஷார்ட்லாம் ஓகே இது நல்லா இருக்குது, இதை மறுபடியும் நம்ம டப் பண்ணிக்கலாம் இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிலது டப் பண்ணதும் இருக்குது. ஸோ அங்கே எனக்கு அது அந்த டப்பிங்கில் அதுதான் பெரிய விஷயமா இருந்தது. ஓகே, சூப்பர் சார். ஏன்னா இந்த மீம் வந்து ஒரு பாப்புலரான மீம் சார். ஸோ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணலாம் ஒரு டாப் ஒரு 25 மீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மீம் வந்து ரொம்ப எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு கலவரத்துக்கு அப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி அந்த சிரிப்போட பார்க்குறீங்க பாருங்களா சார். ஸோ பல பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு யாராவது இந்த மீமை ஷேர் பண்ணியிருக்காங்களா? நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் என்னென்னா, கமல் சார் வந்து பம்மல் கை சம்மதத்தில் தான் நினைக்கிறேன். அதில் வந்து மாட்டு மேலே உட்காந்துட்டு சிவன் கேரக்டர் போட்டு பம்ப் பண்ணிட்டு பேசுகிறேன். அந்த மாதிரி தாங்க இது. நான் என் கையிலேயே வந்து பம்ப் இருக்கணும், நானும் டைலாக் பேசுவேன், நான் தான் அமுத்தணும், கரெக்டாக அப்படி திரும்பும்போது எனக்கு அந்த பிளட்டு வரணும், இது எல்லாமே நான் தான் பண்ணணும். அது இது என்னென்னா கமல் சாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வர ஷார்ட் இது. ஸோ அதனால என்னுடைய ஃபேஸ் இந்த இதில் தெரியுது. இதுவே நீங்கள் பசுபதி சார் சொல்லும்போது வர ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு தெரியும், அப்போ பார்த்தீங்கன்னா பிளட் வேறு இடத்துலேருந்து வர மாதிரி இருக்கும் அப்போ. ஸோ அது இன்னொன்று இருக்குது. சாரோட அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 2 times இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறதெல்லாம் நாங்கள் மற்றவங்கெல்லாம் சஜஷனில் இருப்போம், சாரோட ஃபேஸ் தெரியும். அதே மாதிரி பசுபதி சார் சொல்கிறதெல்லாம் அவர் வந்து சஜஷனில் இருப்பார், கமல் சார் அவங்க எல்லாருமே வந்து ஃபேஸ் இருக்கும். அந்த மாதிரி எடுத்திருப்பார் இந்த படத்தில். இன்டர்வல் வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். என்ன ஒரு கல்ட் படம் விரும்மாண்டி. ஸோ அடுத்ததாக ஒரு ஃபோட்டோ ஒன்று வரும், அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள் சார், ஒரே வார்த்தையில். ஆஹா, அப்பா. அதாவது நான் நடிகனா ஆவனான்றதெல்லாம் நானே நினச்சி பார்க்காதது, திடீர்னு அமைஞ்சதான்னு சொல்லலாம். இது ஆக்சுவலாக எப்படின்னா, என்னோடய சிஸ்டரோட மேரேஜ் அப்போ நான் வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி பார்க்கும்போது அப்போ கொஞ்சம் இன்னும் லீனாக இருப்பான், கொஞ்சம் நல்லா டிப் டாப்பாக ட்ரெஸ்லாம் போட்டு அப்படி போயிட்டு இருந்துட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அப்பா ட்ராமா ட்ரூப்பில் நடித்த சங்கிலி முருகன் சார் தான், பையன் நல்லா இருக்கானே அப்போ சொன்னார், எவனும் அப்படி
நடிக்கிறாங்க, இவருக்கு என்ன நடிக்கிறதுக்கு, வர சொல்ல என் படத்தில் முதல்ல நடிக்கட்டும் அப்படின்ட்டு. என்னன்றது தெரியாதுன்னு நானும் போயிட்டேன். காரைக்குடி எங்கேயோ போயிட்டு தனியாக அப்போ போயிட்டு அங்கே போனால் நாடோடி பாட்டுக்காரனில் அப்போ ஃபஸ்ட்டு நடிக்கும்போது ஒன்றும் தெரியாது. அப்போ உண்மையிலே ஏன்னா சினிமாக்குன்னு ஒன்றுமே நம்ம பண்ணலை. படித்தது பிகாம் படித்தோம், நம்ம பேங்க்கு அந்த மாதிரி சம்மந்தம் அந்த வேலைக்கு போகிறது ஒன்றுமே கற்றுக்கல. போனால் அங்கே என்ன சொல்கிறாங்க, ஐயோ ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கில் மட்டும் இன்றைக்கி அதனால தான் நான் யாருக்காவது சரியாக நடிக்க வரலன்னா போய் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் நான். ஏன்னா ஒரு 10 பேர் சொன்னால் வர்றது கூட வராது சில பேருக்கு. ஸோ நான் ஒருத்தர் நிற்கிறேன், எனக்கு சுற்றி இருக்க 10 ஆர்டிஸ்ட் எனக்கு ஒவ்வொரு ஆங்கிள் ஒவ்வொன்றும் சொல்ல வந்தது எல்லாம் போயிடுச்சு. ஒரே ஒரு டைலாக்கு அதுவே என்னால் பேச முடியல அப்போ. ஸோ அது பிகினிங் அப்படின்னு. ஸோ அவர் தான் வந்து என்னை கூப்பிட்டு என்னை அப்பாவோட ட்ராமா ட்ரூப்பில் இருக்கிறத நடிக்க வச்சேன். ஆனால் அப்புறம் வந்து எஸ்ஏ சந்திரசேகரோட படம் செந்தூர பாண்டிய நடித்தேன். அதுக்கப்புறம் வந்து சினிமா விஷயங்கள் நிறையா கற்றுக்கிட்டேன். காரணம் என்னென்னா அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பித்தாங்க ஓஏகே தேவரோட மகன். அப்போ என்ன தெரியல, எல்லாருக்கும் எங்கள் அப்பாவை வச்சு தான் என்ன தெரிய ஆரம்பிக்குதுன்னு உடனே அப்போ நான் உண்மையாக இருக்கணும் அப்படின்றது. ஏன்னா அப்போ கொஞ்சம் சுத்தமாக தமிழ் பேச கற்றுக்கிட்டேன் முதல்ல. அதுதான் ஏன்னா அப்போ இருந்தது அது தமிழ் பேசணும் சுத்தமாக அப்படின்றது. அந்த தமிழ் சுத்தமாக பேச கற்றுக்கிட்டேன். அப்புறம் வந்து பாண்டி மாஸ்டர்கிட்ட ஃபைட் கற்றுக்கிட்டேன். நடிப்புன்றது நம்மளே வர 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 ப்ராக்டிஸ் பண்ணி வர ஆரம்பிச்சுது. எங்கள் அப்பாவுக்காக நான் என்னுடைய நடிப்பை வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும், பெரிய லெவலில் வரணும்னு முயற்சி பண்ணி ஒரு கலைஞர் கையாலேயே நான் அவார்டு வாங்கினேன். அது என்னால் மறக்க முடியாது. அதுதான் என்னுடைய நான் எங்கள் அப்பாவுக்கு இது பண்ணது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஹிஸ்டாரிக்கல் மெத்தாலஜிக்கலில் அவர் மாதிரி டைலாக் பேசணும். அதாவது சிவாஜி சார் இப்படி வந்து சிம்ம குரல்னு வாங்கலாம், அந்த மாதிரி அப்பா வந்து வெண்கல குரல். அப்பா பேசினார்னா வெண்கல பானை உருள்ற மாதிரி சத்தம் கேட்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ஸில் நான் பேசி கலைஞர் அவர் வீட்டுக்கே எனக்கு கூப்பிட்டு என்னை பாராட்டி எனக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அவார்டும் கொடுத்தார். அது என்னால் மறக்க முடியாத ஒரு இது. ஸோ அப்பாவோட ஒரு லெவல் கூட நான் இன்னும் வரல. அதான் என்ன சொல்லுவேன், இந்த ஃபஸ்ட்டு படிக்கட்டு கூட நான் இன்னும் ஏறல. ஏறிடுவேன் எப்படியும், அப்போ தாண்டுவேன். நிச்சயமா தாண்டதுக்கு அதுக்கு இன்னும் எனக்கு வயசு இருக்கு. அப்படிலாம் கிடையவே கிடையாது சார். அப்பாவோட பிளெஸிங் நீங்க சொன்ன மாதிரி எப்பவுமே உங்களுக்கு இருக்கு. அவர் நினைச்சு பார்த்த மாதிரி ஏகப்பட்ட விருதுகள் இப்போ வந்து விகடன் சின்னத்திரை அவார்டு உங்க கையில இருக்கு. இதே மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்க அப்பா சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள், எங்க எல்லாரும் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க. நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அப்பா முன்னிலையில் ஃபேவரட் அப்பாக்கான விருது. தேங்க்யூ. Title sponsor Satya Agencies, powered by True Value Homes, co-powered by Presta Women's Wear, associate sponsor Saubhagya. Special partners Lalita Jewelry Mart, Cardia Groundnut Oil, LIC, roofing partners Zarame Sun Fiber Sheet Agencies Trichy, savings partner Rupi Apex Group of Companies, tech partners Snapdragon, automobile partners Winfast, health partner SRM Prime Ramapuram, OOH partners Next Advertising Solutions, Metro partner Mudra OOH, DOOH partner Skyrams Outdoor Advertising, hospitality partner Feathers Radha Hotel, Chennai.